ஆக்டர் அஜித் குமார் சார் உடம்பளவில் மட்டும் இல்லாமல் மனதளவுலையுமே ரொம்பவே உடஞ்சு போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அஜித் குமார் சாருக்கு கடந்த வாரம் உடம்புல பிரச்சனை ஏற்பட்டு சென்னை அப்போலோவில் அட்மிட் ஆகியிருந்தார். அவருக்கு மைனர் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ அவர் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில் சமீப காலமாகவே அஜித் குமார் சார் ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்காரு, ரொம்பவே மனதளவில் வெறுமையாக இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் 2 பேர் அடுத்தடுத்து இறந்து போனதுதான். அவரோட முதல் நண்பர் யாரு அப்படின்னா ஆர்ட் டைரக்டர் மிலன் அவர்கள் தான். அஜித் குமார் சாரோட ஏகப்பட்ட படங்கள் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பில்லா, ஏகன், விஸ்வாசம் போன்ற படங்களுக்கு இவர் தான் ஆர்ட் டைரக்டரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அஜித் குமார் சார் இப்ப நடிச்சு வந்துகிட்டு இருக்க விடாமுயற்சி படத்துக்கும் இவர் தான் ஆர்ட் டைரக்டரா இருக்காரு. அசர்பைஜான்ல விடாமுயற்சியோட ஷூட்டிங் ரொம்பவே நல்லபடியா போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் அன்னைய நாள் ஷூட்டிங் அப்ப அஜித் குமார் சார் மிலன் அவர்களுக்கு கால் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. மிலனும் இன்னும் ½ hour வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ½ hour வரேன்னு சொன்னவர் 1 hour ஆகியும் வரல அப்படிங்கிறதுனால டைரெக்டாக அவருக்கு கால் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த ஒரு டைம் அவர் மாரடைப்பால் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது அஜித் சாருக்கு தெரிய வந்திருக்கு. அது அஜித் குமார் சாருக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் மிலன் அவர்கள் கடைசியாக பேசிய நபர் அஜித் குமார் சார் தான். அதனாலேயே அவர் மிகப்பெரிய ஒரு சோகத்துக்கு உள்ளாக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே இருந்த டீம் எல்லாருக்குமே மெடிக்கல் செக்அப் பண்ண வச்சிருக்காரு. எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. இது முதல் சோகமாக இருந்திருக்கு. அண்ட் அது நடந்த கொஞ்ச நாட்கள்லேயே அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான வெற்றி துரைசாமி அவர்கள் ஆக்சிடென்டால இறந்து போயிருந்தாரு. அண்ட் அவரோட உடல் கண்டுபிடிக்கவே 9 நாள் ஆகியிருந்துச்சு. அண்ட் அவரோட உடல் வர அன்னைக்கு அஜித் குமார் சார் முதல் ஆளாக போயிட்டு தன்னோட இறுதி அஞ்சலி செலுத்தி வந்திருந்தாரு. அண்ட் அடுத்தடுத்து தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது அஜித் குமார் சாருக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருக்கு. பொதுவாகவே அஜித் குமார் சாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. மிகப்பெரிய அளவில் பேச மாட்டார். நெருக்கமாக ஒரு சிலர் தான் வச்சுக்குவார். அப்படி நெருக்கமாக இருந்த ஒரு சிலர் அவர் கூட இப்போ இல்லை அப்படிங்கிறது அவரை மனதளவில் மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. அஜித் குமார் சார்னாலே தன்னம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே வரும். அண்ட் அந்த ஒரு தன்னம்பிக்கையில் தான் எப்போயுமே இருப்பார். இந்த முறை அவரோட நெருங்கிய நண்பர்கள் இறப்பு அப்படிங்கிறது அவரை கொஞ்சம் சோட போக வச்சிருக்கு. அண்ட் கூடிய சீக்கிரமே இதிலிருந்து மீண்டு சமீபத்தில் அவருக்கு செய்யப்பட்ட ஆப்ரேஷன்லேருந்தும் நல்லபடியாக மீண்டு வந்துடுவார் அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்புமாகவே இருக்கு. அதே போக ரசிகர்களோட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எப்போ மறுபடியும் விடாமுயற்சி ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ தான் அவருக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு. 1 மாதம் 2 மாதம் ரெஸ்ட் அப்படிங்கிற பேச்சு வந்துருந்துச்சு. என்ன பண்ண போகிறார் அஜித் அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. அண்ட் அதற்கு சமீபத்தில் விடை கிடைச்சிருக்கு. அஜித் குமார் சார் இன்னும் ஒரு வாரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டு விடாமுயற்சி ஷூட்டிங்காக அஜர்பைஜான் போக போறாராமா. டைரக்டரும் சரி ப்ரொடியூசரும் சரி நல்லபடியாக ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அஜித் குமார் சார் என்ன இருந்தாலும் நம்மளை நம்பி காசு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி படம் டிலே ஆகியிருக்கு. அதுவும் அஜர்பைஜானில் ஷூட்டிங் நடக்குது. நம்மளால் மற்ற ஒர்க்கர்ஸ்க்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இன்னும் 1 வீக் மட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டு கூடிய சீக்கிரமே அஜர்பைஜானுக்கு கிளம்ப போறாராமா. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.